முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அமைச்சர்களை வீழ்த்தியவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் அதே துறைகளில் அமைச்சர் பதவிகளை வழங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தவிக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலினை தவிக வேட்பாளர் VS பாபு வீழ்த்தியுள்ளார். தவிக அலையில் சிக்கி சபாநாயகர் அப்பாவு படுதோல்வியை தழுவியுள்ளார். மேலும் இந்த தேர்தலில் தவிக சார்பில் முதல் முறையாக போட்டியிட்டவர்களில் சிலர் திமுக அமைச்சர்கள் துரைமுருகன், பெரிய கருப்பன், மகேஷ், கீதா ஜீவன், மூர்த்தி, தியாகராஜன், அன்பரசன், சாமிநாதன், முத்துசாமி, காந்தி, மதிவேந்தன், சுப்பிரமணியன், TRB ராஜா, ராஜேந்திரன், நாசர் ஆகியோரை தோற்கடித்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளனர். அதனால் அமைச்சர்களை வீழ்த்திய தவிக MLA-க்களுக்கு அதே துறைகளை வழங்கி இன்ப அதிர்ச்சி அளிக்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு ஆகியோரை வீழ்த்தியவர்களுக்கும் முக்கிய துறைகள் வழங்கவும் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தவிக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. கூட்டணி ஆட்சி அமைப்பது குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் தீவிர ஆலோசனை செய்து வருகிறார். தனிப்பெரும் கட்சியாக 108 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. இருப்பினும் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்பதால் விஜயால் இன்னும் ஆட்சி அமைக்க முடியவில்லை. இந்நிலையில் MLA-க்கள் கூட்டத்தை முடித்துவிட்டு சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டிற்கு விஜய் சென்றார். அங்கு கட்சி நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இது குறித்து நிர்வாகிகள் சிலர் கூறுகையில் 5 MLA-க்களை வைத்துள்ள காங்கிரஸ் தவிகவுக்கு ஆதரவு அளித்துள்ளது. ஆனாலும் இது போதாது. எனவே திமுக கூட்டணியில் இருக்கும் VCK, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் பேச்சு நடக்கிறது. எல்லா கட்சிகளும் முக்கியமான துறைகளை கேட்கின்றன. அதற்கு சம்மதம் தெரிவித்தால்தான் கூட்டணிக்கு வருவதாக டிமாண்ட் வைக்கின்றன. இது குறித்து பொதுச் செயலாளர் ஆனந்த், வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா மற்றும் செங்கோட்டையனுடன் விஜய் ஆலோசனை செய்தார். ஆட்சி அமைப்பதில் விஜய் உறுதியாக இருப்பதால் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகள் ஏற்கப்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. 1954ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சி அமைக்க தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி உதவியது. அக்கட்சித் தலைவர் ராமசாமி படையாச்சி காமராஜர் அமைச்சரவையில் இடம் பிடித்தார். பின் கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸில் ராமசாமி இணைந்து காமராஜர் ஆட்சியை தக்க வைத்தார். அதேபோல தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை தவிக அமைக்க உள்ளது என்றும் கூறியுள்ளனர். திமுக பார்க்காத வெற்றி கிடையாது, பார்க்காத தோல்வியும் கிடையாது. கட்சிக்கு சுய பரிசோதனை தேவை என்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி, சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக என்னை தேர்வு செய்வது குறித்து கட்சி தலைவர் முடிவு செய்வார். எங்கள் MLA-க்கள் என்ன முடிவு எடுக்கின்றனரோ அதன்படிதான் நான் செயல்படுவேன். திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் தொகுதியில் எனக்கு மக்கள் வெற்றி வாய்ப்பு அளித்துள்ளனர். அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவராக செயல்படுவேன். தேர்தலில் திமுக பார்க்காத வெற்றி கிடையாது, திமுக பார்க்காத தோல்வி கிடையாது. கட்சிக்கு எப்போதுமே சுய பரிசோதனை தேவை. மக்கள் முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் கடமையை மக்களுக்கு செய்வோம். இந்த முறை இளைஞர்களுக்கு அதிகமாக போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதில் நிறைய பேர் வெற்றி பெற்றுள்ளனர். 1 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த பெரிய கருப்பன் நீதிமன்றத்திற்கு செல்ல ஸ்டாலின் ஆலோசனை வழங்கியுள்ளார் என்று உதயநிதி பேசியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தருவது குறித்து கட்சி மேலிடம் நல்ல முடிவு எடுக்கும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலினை சென்னை அறிவாலயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் மு. வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் சந்தித்து பேசினர். பின்னர் வீரபாண்டியன் கூறுகையில், ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். தேர்தல் முடிவுகள் குறித்து அவருடன் ஆலோசித்தோம். பாஜக வகுப்புவாத சக்தி, ஜனநாயகத்தின் முதல் எதிரி. அரசியல் கட்சிகள் வெற்றி பெறலாம், தோல்வியடையலாம். ஜனநாயகம் தோல்வியடையக்கூடாது. அந்த வகையில் பாஜக அணி தோல்வியடைய வேண்டும் என்ற எங்கள் அரசின் நிலைப்பாடு வெற்றி பெற்றுள்ளது. அதை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். மக்களின் தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். தமிழகத்தில் ஜாதி மத சக்திகளுக்கு இடமில்லை என தமிழக மக்கள் அளித்த தீர்ப்பை வரவேற்கிறோம். தவிகவுக்கு ஆதரவு குறித்து கட்சியின் தலைமைதான் முடிவு எடுக்கும். தவிகவிடமிருந்து இதுவரை எங்களுக்கு அழைப்பு இல்லை. இதுவரை எந்த கோரிக்கையும் அவர்களிடமிருந்து வரவில்லை என்று அவர் கூறினார்.
சண்முகம் கூறுகையில், சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வியடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டோம். அது நிறைவேறியுள்ளது. பாஜக 27 இடங்களில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில்தான் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக மக்கள் பாஜகவை நிராகரித்து விட்டனர் என்பது நிரூபணமாகியுள்ளது என்று கூறியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 20 இடங்களில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதில் ஊட்டியில் போட்டியிட்ட அக்கட்சியின் வேட்பாளர் போஜராஜன் மட்டுமே வெற்றி பெற்றார். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிட்ட சாத்தூர், மத்திய அமைச்சர் முருகன் போட்டியிட்ட அவினாசி மற்றும் ராசிபுரம், தளி, கந்தர்வக்கோட்டை, வாசுதேவநல்லூர் ஆகிய 6 தொகுதிகளில் மட்டுமே பாஜக 2வது இடத்தை பிடித்துள்ளது. சிட்டிங் எம்எல்ஏ வானதி போட்டியிட்ட கோவை வடக்கு, முன்னாள் ஆளுநர் தமிழிசை போட்டியிட்ட மயிலாப்பூர் உள்ளிட்ட 20 தொகுதிகளில் அக்கட்சி 3வது இடத்தை பிடித்துள்ளது. மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட கிருத்திகா மட்டுமே 2430 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்றுள்ளார். மற்றவர்கள் 5000க்கும் அதிகமான ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளனர்.